எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ஃபெபி தாஸ். நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் இப்போ கேள்விப்பட்டுட்டு வந்துருப்பீங்க, இல்லை ஒரு சில பேருக்கு கேள்விப்படாமலும் இருக்கு. ஸோ நம்ம டெய்லி அவங்களோட பேசுகிறோம், நமக்கு பிடிச்சமான காரியங்களை வாய் வழி சாப்பிட்றோம். இது ரெண்டுமே நம்ம நாளடைவில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் தான். பட் இதை நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறனால இதோட முக்கியத்துவம் பெருசாக யாருக்கும் தெரியறதில்ல. பட் எப்போ இந்த ஸ்கில் ஒரு ஆளால் பண்ண முடியலையோ அவங்களுக்கு அந்த நேரம், அந்த தருணம், அந்த வாழ்க்கையே இருண்ட மாதிரி ஆகிடுது, ஸ்தம்பித்து போன மாதிரி ஆகிடுது. ஸோ அப்போ ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்னால் யாருன்னா, யாரால் தன்னுடைய பேச்சு வராமல் இருக்கோ, இல்லை சரியாக முழுங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் நம்ம ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட். அப்போ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ட்ரோக் இல்லை வாதம் அவங்களால திடீர்னு பேச்சு வராமல் ஆகிடலாம், இல்லை முழுங்க முடியாமல் ஆகிடலாம், இல்லாட்டி வாயில் ஏதாவது கேன்சர் கட்டிகள், ஃபார் எக்ஸாம்பிள் டங்கில் கேன்சர், தாடையில் கேன்சர், இல்லை தொண்டையில் கேன்சர், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான நிலைகள் வரலாம். இல்லாட்டி நாள்பட்ட மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால ரொம்ப நாளாக ஐசியூவில் இருக்கவங்க, செயற்கை சுவாசம் கொடுத்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரலாம். இல்லை நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்பு மண்டலங்கள், அதில் இருக்கிற தசைகள் அதெல்லாம் வீக் ஆகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்கிறத பார்க்குறோம். தனக்கு தேவையான சிந்தனைகள், தனக்கு வேண்டிய காரியங்கள் அவங்களால சொல்ல முடியலன்றப்போ அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே போயிடுது. ஒரு சில பேருக்கு வாயில் சாப்பிடும்போது பொறை ஏறிட்டே இருக்கும். ஸோ பொறை ஏறும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, சாப்பிட்ற உணவு குழாய்க்குள்ளே போகாமல் மூச்சு குழாய்க்குள்ளே போயிடுது. அப்படி இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணுது. சில டைமில் அவங்களுடைய லங்ஸில் பாதித்து அவங்களுடைய மூச்சு விடுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சில டைம் அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக வர நிலைமைகளும் நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் ஆர் ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படின்னா, இவங்கள மாதிரி பேச முடியாமல் முழுங்க முடியாமல் இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி பேச வைக்கிறது, இல்லை பேச வரலை அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது மூலயமா கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது, இல்லை முழுங்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இந்த முழுங்கிறதுக்கான பயிற்சிகள் கொடுத்து அவங்கள திரும்பவும் மறுபடியும் வாய் வழியே சாப்பிட வைக்கிறது, அதற்கான எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ணுறது நம்ம ஸ்பீச் தெரபிஸ்ட் தான் பண்ணுவோம். இது ஒரு புறம் இருக்கு. ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்னால் இந்த மாதிரி அடல்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம ரைட் ஃப்ரம் பச்சிளம் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அப்போ யாருக்கு, நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மைட் பி இதுதான் உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்துருந்துருக்கலாம். ஸோ அப்படி யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைகள் பிறக்கும்போதே அன்னப்பிளவு, வாயில் ஓட்டையோட பிறந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வாய் வழி உணவு உட்கொள்கிறது அந்த டைமில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வயசு ஏற்ற பேச்சு இருக்காது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை மற்றும் இப்போ நம்ம கேட்குற மாதிரி மற்ற ஹெல்த் கண்டிஷன்ஸ் லைக் ஆட்டிசம், இல்லாட்டி மற்ற டிஸார்டர்ஸ், சைல்ட்ஹுட் கம்யூனிகேஷன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்டிசம், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், இல்லாட்டி லட்சம் மைல்ஸ்டோன்ஸ் டிலேவாக இருக்கிற குழந்தைகள். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க வளர ஆரம்பிக்கும் போது, இல்லை பேசும்போது, வளர்ந்து இருக்கும்போது பேசுவாங்க, ஆனால் பேச்சு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அப்போ இவங்களுக்கும் நம்ம பேச்சு பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு திக்கிற ப்ராப்ளம் இருக்கும், சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும். பட் ஆனால் அது ஒரு பெரிய வயசு அவங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது, இல்லாட்டி தனக்கு ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு போகும்போது, அது இல்லாட்டி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது கூட அந்த பேச்சு சரியாக எனக்கு இல்லைன்னு சொல்லி எனக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திக்கிற ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் நம்ம ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம். சில பேர் பேசும்போது பார்த்திங்கன்னா தொண்டையில் கரக்கரன்னு இருக்கும் அவங்களுடைய சத்தங்கள். அப்போது நம்ம இஎன்டி டாக்டர்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேர்க்கூறு மாதிரி நாடியூல்ஸ் இருக்குது, இல்லை பாலிப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் நம்ம பேச்சு பயிற்சி மூலயமா இதை திருப்பி நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு கொண்டு வர நம்ம பேச்சு பயிற்சிகள் கொடுக்குறோம். ப்ரொஃபஷ்னல் வாய்ஸ் யூசர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அன்றாட வாழ்வுக்காக தன்னுடைய குரலை பயன்படுத்துகிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கர்ஸ், இல்லாட்டி ட்ராமா ஆர்டிஸ்ட், இல்லாட்டி நியூஸ் ரீடர்ஸ், வெண்டர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்,
டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குரலை மையமாக வச்சு தான் வேலை செய்கிறவங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் தன்னுடைய குரல் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, அதற்கான வழிமுறைகள் எப்படி மேம்படுத்துறது, அதற்கான வழிமுறைகளும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு சம்மந்தப்பட்டது. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி முழுங்க முடியாமல் இருக்கிற மற்ற கேட்டகரி ஆஃப் பீப்புள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நம்ம ஸ்ட்ரோக்னால் பாதித்தவங்க, இல்லை கேன்சர்னால் பாதித்தவங்க, இல்லை டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ்னால் பாதித்தவங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைல்ஸ் டியூப்பில் இருப்பாங்க. ரைல்ஸ் டியூப்னா மூக்கு வழியாக ஒரு டியூப் போட்டு வயிற்றுக்கு அவங்க மூக்குலையும் வயிற்றையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டியூப் போட்டு அது வழியாக அவங்க வந்து உணவு அளித்து அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்களையும் வந்து நம்ம பயிற்சிகள் மூலயமா நம்ம வந்து திருப்பி அவங்கள நார்மலாக வாய் வழி சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம். இது வந்து அவங்க முழுங்குற ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் எண்டாஸ்கோபிக் இவாலுவேஷன் ஆஃப் ஸ்வாலோயிங் ஃபீஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். அது வந்து நம்ம இஎன்டி டாக்டர்ஸோடைய ஹெல்ப் மூலயமா நம்ம பண்ணி முழுங்குறதுல கரெக்டாக எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்மளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கு அந்த டெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு அதுக்கான வழிமுறைகளும் நமக்கு ஈஸியாக தெரியறதுனால அந்த குறிப்பிட்ட பயிற்சிகள் அளிக்கும்போது சீக்கிரமாகவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் மீண்டும் மறுபடியும் நார்மலாக சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வர்றதையே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுவும் ஒரு பக்கம். அதே மாதிரி ஒரு சில இது வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த முழுங்குற பிரச்சனை வருன்றது இல்லை. ஆனால் முழுங்குற ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சில டைம் புறையிட்டே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யாருக்காவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஎம்ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் கனெக்ட் பண்ணுங்கள். We are happy and we are here to help you to reconnect with the world once again. Thank you.